வணக்கம். அதாவது நம்ம கடன் வாங்கும்போது நம்மளோட பின்பலத்தை பார்த்து நம்ம கடன் வாங்கணும். உதாரணத்துக்கு நம்ம தொழில் ரீதியாவோ ஒரு வேலை பார்க்குற இடத்துலயோ ஒரு பாதிக்கப்படும், நம்ம ஒரு கடனை வாங்கிட்டோம், நம்மளால கடன் அடைக்க முடியாது அப்படிங்கிற போது நம்ம அட்வான்ஸாக என்ன யோசிக்கணும்னா, நம்மகிட்ட நகை பொருள் இருக்கணும், இல்லை சொத்து மதிப்பு இருக்கணும். இதில் ஏதோ ஒரு கான்செப்ட் வச்சு வாங்கணும். சரி, ரைட்டு, நம்ம இதோட கணித அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நெல்லை மாவட்டம் திசையனோட அருகில் சென்னை நந்தம்பாக்கத்துல இருந்து வசித்தவங்க ஒருத்தவங்க அங்க ஒரு குடும்பமே தற்கொலை பண்ணிட்டு நீங்க பாத்துருக்கீங்க கடன் தொல்லைனால. அப்போ இந்த 17 வயசு 12 வயசு மெச்சூர் உள்ள பசங்க அவங்களையும் சேர்த்து நீங்க கொண்டுட்டு செத்துருக்கீங்க. அவங்க என்ன தவறு பண்ணாங்க? அவங்களையும் கொல்றதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? சரி, சாவுதான் இதுக்கு தீர்வா? நல்லா யோசிங்க. சட்ட ரீதியாக சந்திச்சிருக்கலாம், ஒரு நல்ல அட்வொகேட்டை பார்த்து ஒரு மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துருக்கலாம். இதை போல 1000 வழிகள் இருக்கு நம்ம அதுல இருந்து பின்வாங்கிறதுக்கு. அதாவது இப்போ உள்ள ஜெனரேஷன்ல பிள்ளைங்களுக்கு பிராக்டிக்கலா வெளி உலகத்துல என்ன எப்படி வாழ்றதுங்கிறத ஒன்றை சொல்லிக் கொடுங்க. பிரச்சனை வந்தா எப்படி பேஸ் பண்றதுங்கிறத சொல்லிக் கொடுங்க. படிப்பு மட்டும்தான் உலகம் இல்லை. இப்படி அந்த மாதிரி அவருக்கு அவரோட தாய் தகப்பை சரியா சொல்லி கொடுக்காதனாலதான் அவர் வந்து நம்ம தென் மாவட்டங்கள்ல அவரோட உயர குடும்பத்தோட மாற்றிக்கிட்டார். இல்ல ஒரு நல்ல மனிதர் குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு வழியை காட்டிட்டு அவர் மட்டும் செத்துருக்கலாம். அதுக்காக மொத்த குடும்பத்தை கொண்டுட்டு சாவணுங்கிற அவசியம் இல்லை. நன்றி, வணக்கம்.